சூதாட்டத்திலிருந்து குடிப்பதற்கும், குடிப்பது இதிலிருந்து விபச்சாரத்திற்குள்ளும், வீடுகள் பிரிந்து போவதற்கும், விவாகரத்து நடப்பதற்கும், அதற்கு பின் கொலைக்கும் செல்கிறது. அது அப்படியே ஒரு சங்கிலியை போல முடிவில்லாமல் தொடர்ச்சியாக வளர்ந்து 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 கொண்டே போகிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த இடத்துல ஜனக்கூட்டம் அதிக நெருக்கமாக வருதோ அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகுதுன்ட்டு இங்கே தீர்க்கதரிசி தெளிவாக பேசுகிறார் பாருங்க. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறாரு, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ யாருன்ட்டு நான் உனக்கு சொல்கிறேன்றார். தேவன் தாமே நீதிமானோடு கூட மட்டுமே நடந்தபோது அவன் தேவனிடத்தில் தயவு பெற்றவனாய் இருந்தான். ஆனால் மனிதன் பெருகத் தொடங்கி வேறு வேறு காரியங்களை பெற்றுக்கொள்ள தொடங்கின போது நேரத்தை செலவு செய்வதற்காக சாத்தான் அதிகமான பலதரப்பட்ட ஜனங்களை வைத்திருக்கிறான். இந்த மனிதன் கொஞ்சத்தை விசுவாசித்து இந்த வழியாக சாய்ந்து விடுகிறான். மற்றவன் கொஞ்சத்தை விசுவாசித்து மற்ற வழியாக சாய்ந்து விடுகிறான். பிறகு சாத்தான் உள்ளே வரும்போது அவன் அப்படியே அதை வெடிக்க வைத்து விடுகிறான். பிறகு அவனுடைய எல்லா காரியமும் தாறுமாறாயிடும். நிறைய ஜனங்களை நீங்க பார்க்கலாம், அவங்க அந்த வீதிகளில் சுற்றி திரியும் போது அழுக்கான வஸ்திரங்களை உடுத்துக்கிட்டு, மற்றபடி அந்த குப்பைகளெல்லாம் பொறுக்கிக்கிட்டு, அந்த அழுக்கான கோணி சாக்கு பைய போட்டுக்கிட்டு அவங்க சுற்றுறவங்களை பார்த்து அவங்க கூட கொஞ்சம் உட்காந்து பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க ஆரம்ப நாட்களில் நல்ல வசதியாக இருந்த ஜனங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில சிற்றின்பங்களுக்கு அவங்க பலியாகி தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. எப்படி ஆகுதுன்னா, இங்கே தீர்க்கதரிசி பேசுகிற இந்த பாயிண்ட்டுங்களை நீங்கள் பாருங்க. முதலாவது அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். இது ஒரு ஆவி. இந்த ஆவி அந்த மனுஷனை விட்டு வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் குடிக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, சூதாட்டத்திற்கு அடிமையாகிறான். இது ஒரு ஆவி. இந்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இருந்து வெளியே வந்துருச்சுன்னா அந்த சூதாட்ட பழக்கத்துல இருந்து அவன் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விபச்சாரத்துக்குள்ள கொண்டு போகுது. இது வேறொரு ஆவி. அப்ப இந்த விபச்சாரத்தின் ஆவியின் கட்டுக்குள்ள எதுவரைக்கும் இருக்கிறானோ அந்த காரியத்தில் அவன் ஈடுபட்டு இருப்பான். ஸ்திரியா இருக்கட்டும் அல்லது புருஷரா இருக்கட்டும், அந்த ஆவியின் கட்டுக்குள்ள இருந்து அவங்க வெளியே வரும்போது மறுபடியும் அவங்க அந்த காரியத்தில் ஈடுபட முடியாது. வீடுகள் பிரிந்து போகிறதுக்கு இது காரணமா இருக்கின்றாரு, விவாகரத்து நடப்பதற்கு இது காரணமா இருக்கின்றாரு. அதற்கு பின் கொலைக்கும் செல்கிறது. கொலை பண்ற ஆவியே இங்க உள்ள வருது. அது அப்படியே ஒரு சங்கிலியை போல முடிவில்லாமல் தொடர்ச்சியாக வளர்ந்து 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 கொண்டே போகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஆவி வெளியே போனதுக்கு அப்புறம் அது எல்லா இடத்துலையும் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் வந்து பார்க்குதான் அந்த வீட்டை. அந்த வீடு இப்ப எப்படி இருக்கு? நான் விட்டுட்டு போன வீடு, அந்த வீட்டுக்குள்ள கிறிஸ்து வந்துட்டாரா? அப்படி கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள வரலன்னா மற்ற எல்லா இடங்களிலேயும் போய் தேடி இளைப்பாறுதல் கிடைக்காம மறுபடியும் அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள கிறிஸ்து தெரியலன்னா மற்ற இன்னும் அதிக ஆவிகளோடு கூட எங்க வருது? அந்த மனுஷனுக்குள்ள வருது. அப்ப அந்த மனுஷனுக்குள்ள
அந்த ஆவி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதை பத்தி தான் பேசுறாரு மத்தேயு 12வது அதிகாரத்தில் 43 இருந்து வாசிக்கிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து. ஒரு மனுஷன் கிறிஸ்துவை விட்டு தூரம் போகும்போதும் இந்த சம்பவம் தான் நடக்குது. ஒன்று கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருக்கணும், அப்படி கிறிஸ்துவின் ஆவி இல்லை, கிறிஸ்துவின் ஆவியை விட்டு நம்ம தூரமா போகும்போது பலதரப்பட்ட ஆவிகள் வந்து நமக்குள்ள வாசம் பண்றதுக்கு அங்க ரெடியா இருக்கு. திரும்பி தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். இது வேதம். அப்ப இங்க தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி இந்த குடிகார ஆவி, இந்த சூதாடுற ஆவி, இந்த விபச்சார ஆவி, கொலவன்ற ஆவி, இந்த எல்லா ஆவியிலிருந்தும் ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும்னா ஒரே ஒரு ஆவி உள்ள வந்துச்சுன்னா மற்ற எந்த ஆவியும் உள்ள வர முடியாது. நீங்கள் கவனிப்பீர்களேயானால் தலைமுறைகளுக்கு இடையே ஆபேல் கொல்லப்பட்ட பிறகு தேவன் அவனுக்கு பதிலாக சேத்தை கொடுத்தார். தீர்க்கதரிசி சொல்றாரு, சரித்திர புஸ்தகத்தின் கணக்கு பிரகாரம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 70 குமாரர்களும் குமாரத்திகளும் இருந்ததாக நாம் வரலாற்றாசிரியர்கள் மூலமாக நிச்சயமாக கற்பிக்கப்பட்டுள்ளோம் என்றார். வேதாகமத்தின்படி நோவாவுக்கு காம், சேம், யாப்பேத் என்ற 3 குமாரர்கள் மாத்திரமே இருந்ததாக பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே காமின் சந்ததியை பத்தி தீர்க்கதரிசி பேசுறார். பிறகு கவனியுங்கள், காமின் இந்த சந்ததியினூடாக அவன் அங்கே அதனூடாக ஜலப்பிரளை அழிவினூடாக கொண்டு செல்லப்பட்ட பிறகு நாம் அவனுடைய முழு சந்ததியும் துன்மார்க்கத்திற்குள் மறைந்து விட்டது. நாம் காயினுடைய சந்ததியினூடாக வரும்போது அது அதே காரியத்தையே செய்தது. அவர்கள் நோத் தேசத்திற்குள் புறப்பட்டு சென்றார்கள். காயின் புறப்பட்டு சென்று அங்கே விவாகம் செய்து தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அங்கு சென்றான். பின் வந்த மனிதன் ராட்சதர்களை போன்று ஆக தொடங்கினான். இஸ்ரவேல் புத்திரர்கள் அங்கு அதன் வழியாக வந்தபோது அவர்கள் அந்த மனிதர்களை கண்டனர். அவர்களில் சிலர் 14 அங்குல நீளமுள்ள விரல்களை கூட கொண்டிருந்தனர். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். பெரிய ராட்சதர்கள், ஒரு பெரிய ஆளாக இருந்த கோலியாத்தை தாவீது கொன்று போட்டான். அவனுடைய ஈட்டி நெசவுக்காரரின் கூர்முனை காரியத்தை போல காணப்பட்டதாக அவன் கூறினான். மேலும் எத்தனை அவன் 9 அடி உயரமுடையவனாக இருந்தான். மற்றும் ஏதோ ஒன்று அவன் என்ன ஒரு பெரிய ஆளாக இருந்தான். கவனிப்பீர்களானால் அங்கே முற்காலத்து காயினின் சந்ததியினூடாக ஒரு பெரிய நாகரிகம் வருகிறது. அது உள்ளே வர தொடங்கியது. மனிதர்கள் பெருக்க தொடங்கிய போது அவர்கள் வித்தியாசமான கல்விகளின் பின்னாலும் மற்றவைகளின் பின்னாலும் காரியங்களை கண்டுபிடித்தலுக்கும் புதிய கண்டுபிடிப்புகளின் பின்னாலும் போக தொடங்கினர். ஒரு மகத்தான மரவேலை செய்பவர்கள் அவர்கள் எப்படியாக கட்டினார்கள் மற்றும் கட்டத் தொடங்கினார்கள்
அப்படின்ட்டு பேசிட்டு தீர்க்கதரிசி சொல்றாரு, முடிவு நேரம் சமீபமாய் இருந்தது என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது. அப்பொழுது நாம் பெற்றிருப்பது போன்ற கட்டிடங்களை நீங்கள் எப்பொழுதாவது கண்டதுண்டா? அது மீண்டும் கடைசி காலத்தின் அடையாளமாக உள்ளது. அவர்கள் மகத்தான உலோக வேலை செய்பவர்களாக இருந்தனர். அவர்கள் எவ்வாறு முடியும் என்று அவர்கள் பெரிய பெரிய டெக்னிக்கல் வேலையிலெல்லாம் காயின் வம்சங்கள் முன்னேறிக்கிட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். கல்வியின் மகத்தான கண்டுபிடிப்புகளும் விஞ்ஞானத்தின் மகத்தான செயல்பாடுகளுடும் விஞ்ஞானத்தின் முன்னேற்றங்களும் முடிவு காலத்திற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றன. எல்லாம் ஹைடெக் ஆயிட்டு இருப்போம், எல்லாம் ஹைடெக். இந்த மொபைலில் நமக்கு உள்ளே போயிட்டு ஒரு சில இதை பார்க்க முடியாதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்க, என் பேத்தியெல்லாம் கையில் எடுத்தோன்னா குடஞ்சு எங்கே போகிறான்ட்டு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது அதில் எப்படி போகணும் என்னன்ட்டு. கடைசி காலத்தில் ஞானம் பெருகி போகின்றார் ஆண்டவர். விஞ்ஞானமானது கடந்த சில வருடங்களில் செய்திருப்பதை பாருங்கள். அப்படியே செய்யப்பட்டுள்ள காரியங்கள் அது என்ன? முடிவு நேரம் அருகாமையில் உள்ளது, ஒரு அடையாளமாக உள்ளது. பிரசங்க பீடத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் தங்களுடைய முழு ஆற்றலோடும் அதை பிரசங்கித்து ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். நாம் முக்கியமான கட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். எல்லா காரியங்களும் முடிவை நோக்கியே சுட்டி காட்டுகின்றன. எல்லா காரியமும் முடிவை நோக்கி சுற்றி காமிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லா காரியங்களும் முடிவை நோக்கியே சுட்டி காட்டுகின்றன. பாருங்க, இந்த வேத வாக்கிய வசனம் இன்று நாம் வாசித்து விசுவாசிக்கும் தேவனுடைய வேதாகமமானது முடிவை நோக்கியே சுட்டி காட்டுகிறது. அதிக தூரம் இல்லை. மகத்தான விஞ்ஞான உலகமானது முடிவு அருகாமையில் உள்ளது என்று கூறுகிறது. மற்றொரு மகத்தான முக்கிய கட்டம் நாட்காட்டியிலும் மற்றவைகளிலும் ராசி மண்டலமும் வானியலும் மற்றும் ஒவ்வொன்றுமே முடிவு சமீபமாய் இருக்கிறது என்றுதான் கூறுகிறது. கூர்நுனி கோபுரம் முடிவு அருகாமையில் உள்ளதை கூறுகிறது. ஒவ்வொரு மகத்தான சுட்டிக்காட்டும் இடமும் முடிவு அருகாமையில் இருக்கிறது என்பதையே கூறுகிறது. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம், கவனியுங்கள். ஆனால் தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையில் முடிவு காலத்திற்கு முன்பாக அவர் அதை இப்பொழுது இயேசுவை கொண்டு குறிப்பிட்டு பேசுகிறார். இயேசு ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ, ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அப்படியே மீண்டும் சம்பவிக்கும் என்று கூறினார். நாம் அதை காண்கிறோம். ஆகையினால் நாம் அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமாக குருடாய் இருக்க வேண்டும், அல்லது நம்மால் அதை காண முடியும். திறந்து சுற்றிலும் நோக்கி பாருங்கள். கடைசி காலம், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படக்கூடிய காலம் இது. இந்த நேரத்தில் தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். என்னென்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அங்க நம்ம இருதயத்தை தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. காலமானது கடந்து போய்கிட்டு இருக்கு. சரீர பிரகாரமான குருட்டுத்தனத்திற்கும் ஆவிக்குரிய குருட்டுத்தனத்திற்கும் இடையே அவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் உள்ளது. நான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டுமானால் சரீர பிரகாரமான குருட்டுத்தனத்தை எந்த நேரத்திலும் எடுத்துக்கொள்வேன் என்று நம்புகிறேன். ஆம், குருடாய் இருப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு காரியமாய் உள்ளது. இங்கே கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஒரு ஊழியக்காரர், நீ கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருப்பாய் என்றால் என்னை குருடாக்கு என்றார். தீர்க்கதரிசிட்ட வந்து ஒரு ஆள் பேசுறான், நீ உண்மையிலே தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தா என்னை குருடாக்குன்ட்டு.
தீர்க்கதரிசி பதில் கொடுக்கிறாரு, நீ ஏற்கனவே என்னவா இருக்கிற, குருடா இருக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெய்வீக சுகமளித்தலை பத்தி ஜனங்கள் கேள்விப்படுறாங்க. பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானத்தை பத்தி ஜனங்கள் கேள்வி பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லைன்றாங்க. அப்படி ஒரு மனுஷன் பேசுறான்னா அவன் இன்னைக்கும் குருடா இருக்கிறான். இன்னைக்கு கடைசி காலத்துல அந்த வார்த்தைகள் எதெல்லாம் நிறைவேறணும்ட்டு தேவன் சொன்னாரோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறிக்கிட்டு. இங்க இயேசு கிறிஸ்து பரிசேயர்கிட்ட பேசும்போது, நான் நல்லது அநேக சமயங்களில் இயேசு உன்னுடைய பிதாக்களிடம் கூறினார், நீங்கள் குருடரான பரிசேயர்கள், உங்களுக்கு கண்கள் இருந்தும் உங்களால் காண முடியவில்லை என்றார். அது சரியே. ஆனால் இந்த வேலையை நீ அறிந்தாயானால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எலியா தோத்தான்ல, அதாவது எலிஷா தோத்தான்ல இருக்கும்போது எலிஷாவை பிடிக்கிறதுக்கு பக்கத்து ராஜா, நாட்டு ராஜா தன்னுடைய சேனை அனுப்புறான். அந்த சேனை அனுப்பும் போது பாத்தீங்கன்னா அந்த சேனை வந்து எலிஷாவையும் எலிஷானுடைய வேலைக்காரனையும் ரவுண்டு கட்டிட்டாங்க. சீரிய ராணுவத்தினால சூழப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்காரன் வந்து கதறான், தகப்பனே, அவர்கள் நமக்கு மேல் இருக்கிறார்கள், இங்கே முழு பட்டணமும் சீரிய ராணுவத்தால் சூழப்பட்டுள்ளது என்றான். ஆனா எலிஷா சொல்றான், அவனோ நல்லது, அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. எலிஷா என்ன சொல்றான், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவன் நல்லது, இப்பொழுது அவர்கள் இதோ இருக்கிறார்கள், ஆனால் உம்மை தவிர வேற யாரையும் என்னால் காண முடியவில்லையே என்றான். அப்போ எலிஷா அந்த வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான், தேவனே இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். எலிஷா அந்த வேலைக்காரனுக்காக ஜெபித்த உடனே தேவன் அவனுடைய கண்களை திறந்துட்டார். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த வயதான தீர்க்கதரிசியை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் அந்த மலைகள் எரிந்து கொண்டிருக்கிறதாகவும் அவன் கண்டான். ஆமென். ரொம்ப சிம்பிளா நடக்கும். தேவ வல்லமை நம்மோடு கூட கிரியை செய்யறது ரொம்ப எளிமையில் அந்த தேவன் காரியங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பார். ஆனா நம்மளுடைய இந்த கண்களால் அதை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியறது இல்லை. அங்க இருந்த அந்த அக்னியை அந்த வேலைக்காரனால பார்க்க முடியல. அங்க சுற்றிலும் அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த வேலைக்காரனால் அதை எரிச்ச முடியல, பார்க்க முடியல. ஆனா எலிஷா அவனுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் அவனுடைய கண்களை திறக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியம். பரலோக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். முத்திரையில பிரசங்கம் பண்ணும்போது தீர்க்கதரிசி சொல்றாரு, இங்க அநேக காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா நம்மளால அதை பார்க்க முடியலன்ற. நிறைய படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த படத்தை நம்மளால பார்க்க முடியல. நிறைய சத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியல. அதே நேரத்தில் ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வச்சு செட் பண்ணி கரெக்டாக அதை நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஓடுற அந்த அலைவரிசைகள்லேருந்து அந்த படங்களை பிடிச்சி அதை நமக்கு காண்பிக்கிறத நீங்கள் பார்க்க முடியுன்ற. இப்போ நிறைய ஆவிக்குரிய சம்பவங்கள் நம்ம மத்தியில் நடக்குது. அந்த எம்மா ஒரு சீஷர்களை போல 2 பேர் நடந்து போகும்போது 3வது ஆளாக அவர் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான்ட்டு அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய கண்களை திறந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்டுகொண்டாங்க. அதே போல எத்தனையோ தடவை நம்மோட கூட தேவன் நம்ம கூட நடந்து வந்திருப்பாரு, நம்மால் அவரை பார்க்க முடியல. ஆனா நம்ம கண்கள் திறக்கப்படுமே ஆனால் இந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியும். இங்க எலிஷா இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது
அந்த வயதான தீர்க்கதரிசியை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் அந்த மலைகள் எரிந்து கொண்டிருக்கிறதாகவும் அவன் கண்டான். அவன் சரியாக அவர்கள் இருந்த இடத்திற்கு நடந்து சென்று அவன் அவர்களை குருடாக்கி போட்டதாக கூறினான். எலிஷா அந்த சேனை முழுசையும் குருடாக்கிட்டான். இந்த செய்தி, தீர்க்கதரிசியுடைய செய்தி, ஒரு பக்கம் ஜனங்களுடைய இந்த செய்தியை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய கண்களை திறந்துகிட்டு போகுது. இந்த செய்தியை மறுதளிக்கிற கூட்டத்தினுடைய கண்களை அடைச்சிக்கிட்டு போகுது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, லோத்து இருந்த இடத்துல இந்த செய்தியை கொண்டு போன தூதர்கள், அங்கே வாலிபர், முதியோர், வயசானவங்க எல்லாரும் வந்து, உங்களோட 2 புருஷர்கள் வந்தாங்களா, அவங்க எங்கிட்ட அங்கே தேடிட்டு இருக்கும்போது தூதர்கள் அங்கே லோத்துவை பிடிச்சி உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க முழுக்க குருட்டாட்டத்துக்குள்ளே இருந்தாங்கன்ட்டு நம்ம பைபிளில் பார்க்குறோம். இந்த தூதர்களுடைய செய்தி லோத்து குடும்பத்தாரனுடைய கண்களை திறந்துச்சு, மற்ற ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி போச்சு. இங்கே எலிஷா கேஸினுடைய கண்களை திறக்குது. அதே நேரத்தில் அந்த இராணுவ வீரர்களுடைய கண்களை அங்கே என்ன ஆகுது, குருடாக்கி போட்டுட்டு. ஒரு விதமாக அவர்கள் சரீர பிரகாரமாய் குருடாயிருந்தனர். அவன் வெளியே சென்று, நீங்கள் எலியாவை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா சொல்லி எலிஷாவை, அவன் தானே எலியாவாக இருந்தான். எலிஷாவை பற்றி தான் தீர்க்கதரிசி பேசுறாருங்க. அவர்கள், ஆமாம், நாங்கள் அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றார்கள். என் பின்னே வாருங்கள், நான் சரியாக உங்களை அவனிடம் வழி நடத்துவேன் என்றான். அவர்களுக்கு அது தெரியவில்லை, அவர்கள் குருடாயிருந்தனர். இன்று மனிதர்கள் குருட்டுத்தனத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அவர்கள் தேவனை, இரக்கத்தை புறக்கணிக்கிறார்கள். ஒரு மனுஷன் தேவ இரக்கத்தை புறக்கணிச்சு போகும் பொழுது, அதை விட அந்த மனுஷன் தேவனை அறியாம இருந்திருந்தானா அவனுக்கு ரொம்ப நல்லது. இரக்கத்தை புறக்கணிக்கிறார்கள். நியாய தீர்ப்பு மாத்திரமே மீதியாக விடப்பட்டுள்ளது. ஆனால் எப்பொழுதுமே தெய்வீக நியாய தீர்ப்பு தாக்குவதற்கு முன்பாக தேவன் தம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் மிகவும் ஏற்ற ஒரு வழியை கொண்டிருக்கிறார். எதனால? அன்பினாலையும் இரக்கத்தினாலையும் மிகவும் ஏற்ற ஒரு வழியை கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு வழி உள்ளது. அந்த வழியை பின்பற்ற வாஞ்சையுள்ள யாவரும் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியை தேவன் உண்டாக்குகிறார். அதுதான் அவருடைய இரக்கங்களாகும். தப்பிக்கும்படியான ஒரு வழியை உண்டாக்குதல். யாருமே கெட்டு போகும்படி தேவன் விரும்பல. தேவன் என்ன விரும்புகிறாரு? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே விரும்புகிறார். அவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிக்கிறவராக இன்று உலகத்தில் இருக்கிறார். மேலும் ஜனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். மகத்தான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன. மேலே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அடையாளங்கள் வானத்தினூடாக பறக்கும் தட்டுகளின் அடையாளங்கள். மேலே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்கள். வியாதிஸ்தர்கள் சுகமடைதல், மரித்தோரை உயிரோடு எழுப்புதல், குருடரின் கண்கள் திறக்கப்படுதல், அசுத்த ஆவிகளை துரத்துதல், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதல் போன்றவை அவருடைய வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற அடையாளங்கள். யாரும் கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்பாமல் எல்லாரும் தாழ்மையுடனும் இனிமையுடனும் மனம் திரும்பும்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாரும் எப்படி வரணுமா? கெட்டு போக வேண்டும் என்று விரும்பாமல் எல்லாரும் தாழ்மையுடனும் இனிமையுடனும் மனம் திரும்பும்படி கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்கள்
குருடராய் நடக்க வேண்டியுள்ளது. கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்கள் குருடராய் நடக்க வேண்டியுள்ளது. நான் இன்று பார்க்க மறுத்து அது அழிந்து போகும்படி விட்டால் என்னவாகும்? என்னுடைய கண்களால் தொடர்ந்து நான் பார்க்காதபடி மறுத்தால் ஏதோ ஒன்றை நான் எடுத்துக்கொண்டு அவைகளை சேதமடைய செய்து விடுகிறேன். அப்படியானால் காண எனக்கு விருப்பமில்லை. அதே விதமாகவே ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உள்ளது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்க்கவும், அந்த திட்டத்தை காணவும், தேவனை காணவும் மறுப்பானானால் அவன் தானாகவே தன்னுடைய கண்களுக்கு தொல்லை ஏற்படுத்தி கொள்கிறான். அவன் தானே தேவனுடைய காரியங்களுக்கு தன்னுடைய கண்களை அடைத்துக் கொள்கிறான். என்ன ஒரு நாள், என்ன ஒரு வேளை! நாம் இன்று சுற்றிலும் நோக்கி முடிவு காலத்தை பார்த்து நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு பாடமாக உள்ளது. ஆனால் நோவாவின் நாட்களில் தேவன் தம்முடைய ராஜாதிபத்திய கிருபையினால் அவர் இப்பொழுது நீங்கள் வெளியே போய் இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள விரும்புகிற எல்லாருக்கும் ஒரு முன் ஏற்பாட்டை உண்டாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். அது அற்புதமாய் இல்லையா? தேவன் யாரும் கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்பாமல் தேவனுடைய தப்பித்துக் கொள்ளும் வழியில் வர விரும்புகிறவர்களுக்காக தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். எனவே அவர், நோவா, நீ ஒரு பேழையை உண்டாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். இப்பொழுது பேழை என்ற வார்த்தையானது ஒரு சிறு பெட்டி அல்லது தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு இடம், ஒரு மறைவிடமாக இருக்கிறது. அவைகளில் 3 குறித்து பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. இன்று சபைக்கு ஒரு மகத்தான பேழையாய் இருக்கும் கிறிஸ்துவுக்கு மாதிரியாய் இருந்தது. அந்த காலத்துல அந்த பேழை இன்னைக்கு அது யாருன்னா கிறிஸ்து என்றாரு தீர்க்கதரிசி. பழைய காரியங்களும் அப்படியே முன்னடையாளமாக இருக்கிறது. சில சமயங்களில் நாம் மாத்திரம் நம்முடைய கண்களை திறந்து நம்முடைய ஆவிக்குரிய செவி கொடுத்தலை திறக்க முடியுமானால் வார்த்தை புறப்பட்டு செல்லும் போது அது என்னவென்று நாம் உணர்ந்து கொள்வோம். ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இந்த காரியங்களை எடுத்து இங்கே இருக்கும் ஒவ்வொரு மனிதன், பெண், பையன், சிறு பெண் ஆகியோரின் இருதயத்திற்குள் அவைகளை வைக்க வேண்டும் என்று நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நோவா பேழை அவைகளை ஒன்றை கட்டினான், தப்பிக்கும்படியான ஒரு வழி. இரண்டாவது கூறப்பட்டிருப்பது மோசேனுடைய நாட்கள்ல மோசேவை வச்சு அனுப்பின நாணல் பெட்டி. மூன்றாவதாக பார்க்கும்போது இஸ்ரவேலருக்கான சாட்சி பெட்டி ஆகும். யாத்திரையாகமோ 25 10 22 வரைக்கும் அவர் குறிப்பிடுறார். யாத்திராகமோ 25வது அதிகாரத்துல 10 10வது வசனத்திலிருந்து, சித்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும்பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திரையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படிக்கு தைத்து சித்திம் மரத்தால் தண்டுகளை செய்து
அவைகளை பொன்தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்ச கழுவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கழற்றப்படாமல் அதன் வளையங்களிலே இருக்க வேண்டும். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. பசும்பொன்னினால் கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாய் இருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவர்களாய் இருப்பதாக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 3வதாக இந்த சாட்சி பெட்டியை பற்றி தீர்க்கதரிசி பேசுறார். 4வது வர்றது கிறிஸ்து. இந்த முன்னாடி சொல்லப்பட்ட எல்லாமே கிறிஸ்துவில தான் நிறைவேறுது. 4வதாக கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிறது. எல்லாம் இந்த 4வதில் கிறிஸ்து இயேசுவில் நிறைவு பெறுகிறது. ஆதியாகமத்தில் பேழைய செய்யப்பட்ட வேளையில் தீர்க்கதரிசி அந்த செய்தி அவங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவர் சும்மா இல்லாம செய்தியை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் பேழையையும் அவர் உண்டு பண்றார். ஆதியாகமத்தில் ஆரம்பிப்போம். பேழைக்காக செய்யப்பட்ட ஆயத்தம் எவ்வாறு இருந்தது என்று. அது கிறிஸ்துவுக்கு மிக சரியான மாதிரியாக இல்லையா என்று பார்க்கலாம். ஒவ்வொரு பேழைக்குள்ளும் கூடி வந்தவர்கள் எல்லாரும் அல்லது அதன் கீழாக பேழை மூலமாக ஒப்புருவாகும்படி வந்தவர்கள் எல்லாரும் நியாய தீர்ப்பினூடாக காக்கப்பட்டனர். அவர்கள் அப்படியே அவ்வளவு நிச்சயமாக பேழைக்குள் பாதுகாப்பாக இருந்தால் நாம் கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு அதிகமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எல்லா பேழைகளுக்கும் உண்மையான முன்னடையாளமாக முன்னிழலாக இருக்கிறார். அவர் அற்புதமானவர். தேவன் நோவாவிடம் கூறினதை கவனிக்கிறோம். அவர் நீ இதை பிரத்யேகமான பிரத்யேகமான ஒரு வகை மரத்தை கொண்டு உண்டாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். இப்பொழுது அப்படியே எந்த மரமும் கிரியை செய்யாது. நாம் ஒரு குறிப்பிட்ட வகை மரத்தை கொண்டிருக்க வேண்டும். அது நிச்சயமாக கொப்பேர் மரமாக இருக்க வேண்டும். இப்பொழுது கொப்பேர் மரம் என்பது மிருதுவான ஒரு மரம், எளிதில் வளையக்கூடிய ஒரு மரம். அதை கொண்டுதான் பேழை உருவாக்கப்படுகிறது. அந்த மரம் எளிதில் பொருந்தும்படியான ஒரு வளையக்கூடிய மரமாகும். அதுதான் விசுவாசி. மறிச்சு போன பிணம் மாதிரி விரைச்சிக்கிட்டு நிற்க மாட்டான் வெறும் விசுவாசி. எல்லா சூழ்நிலைகளையும் அந்த மரத்துக்குள்ள அந்த தன்மையை பாருங்க. கோப்பேர் மரத்துக்குள்ள தன்மை, அதுதான் விசுவாசி. ஒரு விசை தேவனுடைய கரங்களில் இருந்து மரமாகிய அவனுடைய சொந்த சுய நீதியிலிருந்து வெட்டப்பட்டு அவன் அந்த கட்டிட கலைஞரின் கரங்களில் வளைந்து கொடுக்கக்கூடியவனாய் ஆகிறான். அவன் ஒவ்வொரு உபதேச காற்றுக்கும் தூக்கி எறியப்படாமல் யாராவது வந்து பிரசங்கம் பண்ணுவான், 1000 வருட அரசாட்சியில் இருக்கிறோன்ட்டு. ஒரு சில ஆள் அதில் பறந்து போயிடுவாங்க. யாராவது வந்து பிரசங்கம் பண்ணுவான், நாம் இப்போ எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறோம், மத்திய ஆகாசத்தில் இருக்கிறோன்ட்டு. ஒரு சில கூட்டம் அதில் பறந்து போயிடுவாங்க. யாராவது வந்து பிரசங்கம் பண்ணுவான், பிரணாம் தான் கிறிஸ்துன்ட்டு. ஒரு சில கூட்டம் அப்படி பிரிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே பாருங்க அவர் எப்படி பேசுறாரு.
அவன் ஒவ்வொரு உபதேச காற்றுக்கும் தூக்கி எறியப்படாமல் எளிதாக உபயோகிக்கும் வகையில் சரியாக தேவனுடைய வார்த்தைக்குள் பொருத்தப்படும் வகையில் வளைந்து கொடுக்கக்கூடிய ஒருவனாகிறான். அல்லேலூயா. மேலும் அது ஈரப்பதத்தை எளிதாக உறிஞ்சும் ஒரு மரமாக இருந்தது என்பதை நாம் கவனிக்கிறோம். அது ஈரப்பதத்தை உறிஞ்சும் மரம். இப்பொழுது ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய கரங்களில் வளைந்து கொடுக்கிறவனாக இருக்கும் ஒரு மனிதன் தேவனுக்கு ஒரு மகத்தான காரியமாக இருக்கக்கூடும். தேவனுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அவர் எப்படியெல்லாம் வளைகிறாரோ அதாவது வளைந்து அவர் உபயோகப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அதன் பிரகாரம் தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனாக ஒரு மகத்தான காரியமாக இருக்கக்கூடும். அல்லது நீங்கள் பிசாசுக்கு ஒரு மகத்தான காரியமாக இருக்கக்கூடும். ரெண்டு தான். ஒன்று தேவனுக்கு மகத்தான உங்களா நீங்க இருக்கலாம், இல்லைன்னா பிசாசுக்கு மகத்தானவங்களா நீங்க இருக்கலாம். இப்பொழுது வளைந்து கொடுக்க முடியும் தண்ணீரால் உறிஞ்சக்கூடியதுமான மரத்தை கொண்டு அந்த பேழையை கட்டப்பட்டிருந்தால் சிறிது நேரம் தண்ணீரில் மிதக்க முடியாத அளவில் தண்ணீரினால் உறிஞ்சப்பட்டிருக்குமே ஒழிய அது மிதக்காது. அது கடினமானதாகி உடனடியாக மூழ்கிவிடும். ஏனென்றால் கொப்பேர் மரமானது மிகவும் எடை குறைந்த மரமாகும். தண்ணீர் சரியாக அதனூடாக உறிஞ்சப்பட்டுவிடும். எனவே இன்றும் நான் அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் அது. இன்று அநேக உத்தமமான மனிதர்களிடமும் ஸ்திரீகளிடமும் உள்ள தொல்லை என்னவென்றால், அவர்கள் முற்றிலுமாக தங்களை ஒப்புவிக்க விரும்பாமல் தவறான செயல்களுக்கு பின்னால் செல்கின்றனர் என்று நான் இன்றைய தினம் நம்புகிறேன். அதன் காரணமாகத்தான் பேழையானது தண்ணீரில் மிதக்க முடியாமல் மூழ்கக்கூடியதாக ஆகி அதற்கு மேலும் அதிக தூரம் போக முடியவில்லை. அவள் மேலும் கீழும் சென்று ஏறக்குரிய மூழ்க ஆயத்தமாய் இருக்கிறாள். எனவே அங்கே எம்மாதிரியான ஒரு பரிசுத்த ஆவி பாதையை உண்டாக்கினது. ஆனால் அவர்கள் இதை போன்று தொடர்ந்து போக முடியாது. எனவே தேவன் நோவாவிடம் உள்ளும் புறம்பும் இருபுறங்களிலும் அதற்கு கீழ்பூசு என்றார். பிறகு கீழானது எதிலிருந்து செய்யப்பட்டது என்று அறிய முயன்று கொண்டிருந்தேன் என்றார் தீர்க்கதரிசி. நான் திரும்ப சென்று அதை புரிந்து கொண்டேன். ஒரு பழைய அகராதிக்கு திரும்ப சென்று கீழ் என்றால் என்னவென்பதை கண்டுபிடிக்க தொடங்கினேன். கிரேக்க பாஷையில் கீழ் என்பது ஒரு காரியம், அதுவும் ஒரு பொருளை அர்த்தப்படுத்துகிறது என்பதை கண்டுகொண்டேன். ஆனால் அவர்களுக்கு கீழ் எவ்வாறு கிடைத்தது? அவர்கள் வேறொரு மரத்திலிருந்து அதை உடைத்து எடுக்கின்றனர். அது கெட்டியான ஒரு பிசினை போன்று இருந்தது. அவர்கள் அதை உடைத்தெடுத்து அதை காய்ச்சி பிறகு அதன் மேல் அதை ஊற்றினர். அது கீழாகி விடுகிறது. என்ன ஒரு அழகான காரியம்! அந்த மரமானது வெட்டப்படுவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு மரத்துண்டு மனிதனாக இருத்தல். கிறிஸ்து தம்முடைய தாழ்மையில் மனிதனாக இருந்தார். இன்று அவருடைய பேழையாகிய சபையானது, கிறிஸ்து பேழைனா அவருடைய சபை என்னது? பேழைதான். இன்று அவருடைய பேழையாகிய சபையானது அவருடைய சபைக்குள் வருதல், அது அங்கே பூமியில் உள்ள அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தை காட்டிலும் அதிகமல்ல. அந்த கிறிஸ்துவானது வெட்டப்பட்டு அவரை விட்டு ஜீவனானது உடைத்தெடுக்கப்பட்டு அது சபைக்குள் ஊற்றப்பட வேண்டும். சபைக்குள் ஊற்றப்பட வேண்டும். இப்பொழுது அவர்கள் இந்த மிருதுவான கொப்பேர் மரத்தின் மீது இந்த சூடான கீழை ஊற்றியும் போது இது மிகவும் துரிதமாக அதை உறிஞ்சு அதை உள்ளும் புறம்பும் பத்திரமாக அடைத்து வைக்கிறது. ஆமேன். நீங்கள் அதை காண்கிறீர்களா? ஒரு முத்திரை
மிருதுவாக தேவனுடைய வார்த்தையில் உறிஞ்சி விடுகிறது. கிறிஸ்து பரிசுத்த ஆவியை ஊற்றி அனல் உண்டாக்குதல். ஆமேன். அது குளிர்ந்து போகும்போது வழிந்து ஓடாது. அது சூடாய் இருக்க வேண்டும். நமக்கு இன்று தேவையாய் இருப்பது என்னவென்றால், ஒரு பழமையான நாகரிகமான பரிசுத்த ஆவி கூட்டமும் அனலுண்டாக்குதலும் ஊற்றப்படுதலும் தான். பழமையான நாகரிகம், பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி தான் இன்னைக்கு நமக்கு தேவை. அந்த அனல் இன்னைக்கு நமக்கு தேவை. அவர்கள் அந்த மிருதுவான கொப்பேர் மரத்தை எடுத்து பெரிய கரண்டியால் அதன் மேல் கீழ் ஊற்றி மிக மிருதுவான அந்த கொப்பேர் மரமானது ஆயத்தப்படுத்தப்படுகிறது. அப்போது அந்த கீழானது உள்ளும் புறமும் பாய்ந்து செல்லும் போது அது எக்கை போன்று இறுகி கடினமாகிறது. வெள்ளம் அதற்குள் கசிந்து ஒழுகி செல்லவே முடியாது. அது ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவிடம் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவன் பரிசுத்த ஆவியால் சுற்றப்படும் ஒவ்வொரு மனிதனும் அவன் கிறிஸ்துவை தவிர வேறு எதையும் பார்க்காமல் இருக்கும் அளவுக்கு அவ்வளவாக ஒரே மனதுள்ளவனாக ஆகிறான். இனிமேலும் அவன் உலகத்திற்காக கவலைப்படுவதே இல்லை. நீங்கள் அவன் மேல் மோதலாம், அவன் மேல் பாய்ந்து தாக்கலாம், அவனை எட்டி உதைத்து வெளியே தள்ளலாம், நீங்கள் விரும்பும் ஒவ்வொன்றையும் செய்யலாம். ஆனால் அவனோ மூடப்பட்டிருப்பான். வேற வார்த்தைகளில் கூறினால், அவன் முத்திரையிடப்பட்டிருக்கிறான். எல்லா கீழ்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கீழை கொண்டு அதைத்தான் செய்தார்கள். வேதாகமம் கூறுகிறது. இன்று இந்த பேழையுடனான இதற்கான முத்திரையிடப்படுதல் என்னவென்பது நீங்கள் அறிவீர்களா? எபேசியர் 4:30. எபேசியர் 4:30 என்ன சொல்றாரு ஆண்டவரே? தேவ வார்த்தை எந்த அளவுக்கு நம்மளை அந்த முத்திரைப்புக்குள்ள கொண்டு வராரு பாருங்க. 4வது அதிகாரத்துல 30வது வார்த்தை. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவர். மீட்கப்படும் நாள்னா எந்த நாள்? எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போகிற வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பரிசுத்த ஆவி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அல்லது கீழ்பூசி மூடப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகிறது. ஆமென். வெள்ளம் உட்புகாமல் எல்லாவற்றையும் அடைப்பது, மரத்தின் ஒவ்வொரு சிறிய பகுதியையும், தண்ணீர் வெளியேறும் ஒவ்வொரு சிறிய வழியையும், ஒவ்வொரு சிறிய துளையையும், ஒவ்வொரு சிறிய கீறலையும், மரத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு நுண் துளைகளையும் அப்படியே பரிசுத்த ஆவியால் அடைத்து மூடுதல். ஓ, எவ்வளவு அற்புதமானது! பரிசுத்த ஆவி ஒன்ஸ் இந்த பேழைக்குள்ள வந்துட்டார்னா, கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் ஒருவேளை இதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் வெளியே தள்ளுறாரு. அப்புறம் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் மற்ற அனாவசியமான காரியங்கள் இதுக்குள்ள வராதபடிக்கு அவரே பாதுகாக்கிறார். அப்படியே பரிசுத்த ஆவியால் அடைத்து மூடுதல் எவ்வளவு அற்புதமானது பாருங்கள். நீங்கள் அதை குளிரில் வைத்திருந்தால் நீங்கள் அதற்குள் காற்று துளைகளை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு வெட்டப்பட்ட மரத்துண்டை அல்லது ஏதோ ஒன்றை அடிப்பீர்களானால் அது நிச்சயமாக அதை உடைத்துவிடும். ஏனென்றால் அதில் வெடிப்பு இருந்தது. ஆனால் அதை சூடாக்கி அதன் மீது ஊற்றுவீர்களானால் என்றாலும் அது முழுவதும் போய் இருபுறங்களிலும் உள்ளும் புறமும் அதை அடைத்துவிடும். ஆமேன். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் பரிபூர்ண மாதிரி. ஒரு மரம் எப்படியாக வெட்டப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு அந்த எல்லா சாறுகளும் அதை விட்டு வெளியே எடுக்கப்பட்ட பிறகு அந்த மரத்தை நியாய தீர்ப்பினூடாக பாதுகாக்கும்படி வேறொரு மரத்தில் ஊற்றப்பட வேண்டியிருந்தது. கிறிஸ்து வெட்டப்பட்டார். ஆமென்.
அது அவருடைய ஜீவனின் ஊடாகவும் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாகவும் சபையானது நிச்சயமாக நியாய தீர்ப்பினூடாக எடுத்துக்கொண்டு போகப்பட்டது. அதை காண்கிறீர்களா? என்ன ஒரு அழகான காட்சி! அது உங்களை சிலிப்பூட்டுகிறது இல்லையா? அப்படியே உங்கள் இருதயத்தை முன்னும் பின்னும் துள்ள செய்கிறது. பாருங்கள், அதை குறித்து எல்லாமே கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொன்றும் கிறிஸ்துவை பற்றியதாய் இருந்தது, அதன் முன் நிழலாய் இருக்கிறது. நிச்சயமாக எல்லா உலக காரியங்களை விட்டு நம்ம மறுபடியும் தேவன்கிட்ட சரணாகணும். அங்க தேவன்கிட்ட வரும்போதுதான் அவர் எல்லாவற்றையும் மறுபடியும் அவர் புதுப்பிக்கிறவரா இருக்கிறார். இங்க ஒரு காரியத்தை குறித்து தீர்க்கதரிசி பேசுறாரு. எல்லா காரியங்களையும் விட்டு திரும்பி வாருங்கள், தொடக்கத்திற்கு திரும்பி வாருங்கள் என்றேன். முதலாவது காரியம் என்னவெனில், இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் தேவன் மாத்திரம்தான் இருந்தார். அந்த நேரத்திலேயே அவரோட கூட இருந்த கூட்டம் தான் நம்ம. அப்ப நம்மளை மறுபடியும் அந்த முன் இருந்த நிலைமைக்கே அவரு நம்மளை என்ன செய்யறாரு? கூப்பிடுறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஜனங்களா மாறணும். பாருங்க எப்படி தெளிவா பேசுறார். தொடக்கத்திற்கு திரும்பி வாருங்கள். முதலாவது காரியம் என்னவெனில், அந்த நபர் வேறு யாரும் இருப்பதற்கு முன்பாக, அங்கே ஒரு உயிரணு இருப்பதற்கு முன்பே அவர்கள் ஆவியாக இருந்தனர். அதுதான் அடிப்படையான பகுதி. அந்த ஆவியை சரியாக காத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆவியிலிருந்து இந்த வழியில் வரும் ஒவ்வொன்றும் அழிந்துவிடும். அது வீடுகளாக இருந்தாலும், நிலங்களாக இருந்தாலும், இல்லங்களாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும் அது அழிந்து போகக்கூடியது. அது மீண்டும் அந்த ஆவியிடம் சரியாக நேராக திரும்பி போகும் என்றேன். சரியாக மீண்டும் ஆவியிடம் திரும்புகிறது. எனவே அதை சரியாக என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே இவ்வுலகத்தில் என்ன பெற்றிருக்கிறீர்கள் என்றோ என்ன பெற்றிருக்கவில்லை என்றோ அது ஒரு பொருட்டல்ல. உங்கள் இருதயத்தை தேவனுடன் சரியாக ஒரே இசைவாக காத்துக்கொள்ளுங்கள். யாரு கூட ஒரே இசைவாக காத்துக்கொள்ளுங்க? தேவனிடம் ஒரே இசையாக காத்துக்கொள்ளும் போது எல்லா விதமான பொல்லாப்புக்கும் நம்ம விலகி இருக்க முடியும். எல்லாமே ஒவ்வொன்றும், உங்களுடைய எல்லா வீடுகளும், நிலங்களும், உங்களுடைய எல்லா பணமும், உங்களுடைய எல்லா வியாதிகளும், உங்களுடைய எல்லா ஆரோக்கியமும், உங்களுடைய எல்லா பிள்ளைகளும் எல்லாமும் இங்கே இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கும் ஒவ்வொன்றும் உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் மீண்டும் சரியாக நேராக தொடக்கத்திற்கே திரும்பி போவீர்கள். அது தேவனுடன் சரியாக இருந்தால். ஒரு தேவன் பரலோகத்தில் இருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக நீங்கள் மீண்டும் வருவீர்கள். அது தேவனுடன் சரியாக இல்லை என்றால் நீங்கள் மற்ற பாதையை எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. தேவனோடு நீங்க சரியா இல்லாத பட்சத்தில் தான் நீங்க வேற வழியை தேடுறீங்க. தேவனோட சரியா இருக்கும்போது வேற வழி நமக்கு அவசியமே இல்லை. நீங்கள் இங்கே ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்வதற்காக இருக்கிறீர்கள். இன்றே கிறிஸ்துவுக்காக அதை செய்யுங்கள். என்னவென்றால், அந்த வார்த்தையின் அர்த்தம், அதற்கு கீழ்பூசு என்று கூறும்போது அதற்கு தார்பூசு என்றோ அல்லது கெட்டியான பிசனை கொண்டு அதன் ஈரத்தை உறிஞ்சு என்றோ பொருள்படும். அதற்கு பரிகாரம் செய்ய என்று அர்த்தம். இப்பொழுது கீழ்பூசு என்ற வார்த்தைக்கு பரிகாரம் செய்ய என்று அர்த்தம். பாருங்க, லேவிய ராமத்துல இந்த வார்த்தையை அவர் உபயோகப்படுத்திருக்காரு என்று தீர்க்கதரிசி பேசுறாரு. பேழைக்குள்ள யாரெல்லாம் வரலையோ அவங்கெல்லாம் அழிவுக்குள்ள போனாங்க. இன்னைக்கும் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள நம்ம இல்லைன்னா அழிவு நிச்சயம். நிச்சயமாக கிறிஸ்து எவ்வாறு இருக்கிறார் என்பதற்கான என்ன ஒரு பரிபூரண காட்சி. கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் ஸ்தானம். கிறிஸ்துவுக்குள் ஒரு முறை வந்த பிறகு
வெளியே கீழ் பூசப்பட்டிருந்தது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பேழை ஆயத்தமாகிவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் உள்ளே வந்து விசுவாசிப்பதுதான். ஒரு முறை உள்ள வந்துட்டீங்கன்னா அவர் வெளியே போக ஆசைப்படாதீங்க. வெளியில பிசாசு நிறைய காரியங்களை வச்சு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த காரியங்களை பார்த்து போனீங்கன்னா நாசத்துக்குள்ள தான் போவீங்க, ஜீவனுக்குள்ள வரவே முடியாது. கவனியுங்கள், நோவா உள்ளே வந்தபோது அதுதான் அவன் செய்ய வேண்டியிருந்த ஒரே காரியமாக இருந்தது, உள்ளே பிரவேசித்தல். தேவன் கதவை அடைத்தார். நியாய தீர்ப்பு கடந்து செல்லும் வரையில் அவன் பாதுகாப்பாக இருந்தான். பாதுகாப்பா இருக்கணும்னா ஒரே ஒரு இடம்தான், அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அங்க வந்து சுகமாய் தங்கியிருப்பான்ட்டு வேதம் சொல்லுது. நியாய தீர்ப்பு செல்லும் வரையில் அவன் பாதுகாப்பாக இருந்தான். தேவனே அடைப்பதை செய்தார், தேவனே திறந்தார். அதுதான் இன்று விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருப்பது. விசுவாசி கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது காரணம் என்னது? தேவனே திறக்கிறாரு, தேவனே என்ன செய்றாரு? அடைக்கிறாரு. கவனியுங்கள், அடுத்த பேழையானது மோசேனுடையதாகும். நாம் அப்படியே சிறிது நேரம் அதற்கு செல்வோம். மோசேய அந்த நாணர் பெட்டியில வச்சு அனுப்பின அந்த காரியத்தை பத்தி இங்க தீர்க்கதரிசி பேசுறார். அது அவனை பெற்றவளாகிய தாயாரால் அளிக்கப்பட்டது என்பதை கவனியுங்கள். ஆமேன். ஏதோ ஒரு வேதாகம கல்லூரியின் மூலமாக அல்ல, ஏதோ ஒரு இறையியல் அனுபவத்தின் மூலமாக அல்ல, ஆனால் விசுவாசிக்கு பிறப்பை கொடுக்கும் ஒருவர். ஆனால் நோவா பாதுகாப்பாக இருந்தார். பேழையில் இருக்கும் மனிதனை காப்பாற்றும்படியான ஒரு பரிகாரத்தை அவர் நிச்சயமாக செய்தாக வேண்டும். என்ன ஒரு காட்சி! அப்படியானால் அந்த கீழானது அதில் மேல் வைக்கப்பட வேண்டுமானால் நிச்சயமாக அது தண்ணீரினால் முழுவதும் நனைந்து ஊறி உபயோகமற்றதாகிவிடும். நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு மனிதன் நல்ல வார்த்தையை விசுவாசிக்கிறான், நான் இதை அதை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகிறான். அந்த இரத்தம் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்திலேயே விடப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் பேழைக்குள் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. எவ்வளவாக பேழையில் அல்லது நீங்கள் எந்த மரப்பலகையில் இருந்தாலும் அது காரியம் அல்ல. நீங்கள் கீழ் பூசப்பட்டு உறிஞ்சப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் முழுவதுமாக நனைந்து உலகம் உள்ளே வராமல் தடுக்கப்பட வேண்டும். உலகம் உள்ள வந்துச்சுன்னா ஓஞ்சு பண்ணுங்க. உலகமும் அதில் உள்ளது எல்லாமே அழிந்து போயிடும்ட்டு நம்ம வேதாமத்தில் பார்க்குறோம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒரு பொழுதும் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. உலகம் உள்ளே வராமல் தடுக்கப்பட வேண்டும். எப்படி தடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியில நீ நிறைஞ்சிருக்கும் போது தான் இந்த உலகம் உனக்குள்ள வர முடியாது. அந்த கல்லு சட்டிக்குள்ள இருக்கிற அந்த கொசு அந்த கல்லை குடிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கு. அந்த இனிமை அதை குடிச்சு 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 அதே இடத்துல செத்து போயிடுது. அதே நிலைமையில தான் இன்னைக்கு உலகம் இருக்கு. நோவாடைய நாட்கள்ல பெண் கொடுத்தாங்க, குடிச்சு வெறிச்சுக்கிட்டு திரிஞ்சாங்கன்ட்டு வேதத்துல பார்க்குறோம். அதே சம்பவம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சாவானாலும் குடி, சந்தோஷமானாலும் குடி, இறப்பானாலும் குடி, துக்கமானாலும் குடி, எல்லா இடத்துலையும் இந்த மதுபான ஆவிதான் என்ன செய்யுது? ஜனங்களை ஆட்கொண்டு இருக்கு. ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படிப்பட்ட சாக்கடையான வாழ்க்கையில இருந்த நம்மளை அவரு நேசித்து நம்மளை தூக்கி அரவணைத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதன் பின்பு நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன் ஒழுங்கில் அங்கே வேறொரு மரம் வெட்டப்பட வேண்டியதா இருந்தது. ஒரு சக இனத்தான் வெட்டப்பட்டு, சக இனத்தான் மீட்பர். அந்த சக இனத்தான் யாரு? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
சக இனத்தான் வெட்டப்பட்டு அதை விட்டு எல்லா பிசினும் பிரிந்து கீழே விழும்ப மட்டுமாக அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போது இருந்த இந்த பிசினானது வெட்டப்பட்ட வேறொன்றை காப்பாற்றும் பொருட்டு அதன் மேல் ஊற்றப்பட்டது. ஆமேன். அதன் மேல் என்னப்பட்டதா? ஊற்றப்பட்டது. மேலும் இன்றைக்கு எவ்வளவு காலம் அது பாதுகாப்பாக இருந்தது? ஏன்? அந்த பாவம் 6000 வருடங்களுக்கு முன்பு. அந்த பழைய காலத்து பேழை இன்னுமாக ஒரு மலையின் உச்சியில் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். வேறு எந்த மரமும் அதை இன்று வரை தொடர்ந்து இருக்க என்ன செய்யல முடியல. வேற எந்த மரமும் இந்நாள் வரைக்கும் அதை தொடர்ந்து என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. ஆனா அந்த பேழை இன்னைக்கும் சாட்சியா இருக்கு. இருக்கவே முடியாதுன்றார். அது மற்றொன்றின் மரணத்தின் மூலமாக கீழ் பூசப்பட்டிருந்தது. கீழானது என்ன செய்யும் என்பதன் ஒரு ஞாபகார்த்தமாக அந்த பேழையானது உள்ளும் புறம்பும் கீழ் பூசப்பட்டதாய் இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்து எவ்வாறு இருக்கிறார் என்பதற்கான என்ன ஒரு பரிபூரண காட்சி. கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் ஸ்தானம். கிறிஸ்துவுக்குள் ஒரு முறை வந்த பிறகு வெளியே கீழ் பூசப்பட்டிருந்தது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பேழை ஆயத்தமாகிவிட்டது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால் உள்ளே வந்து விசுவாசிப்பதுதான். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அந்த பேழைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் அழிவிலிருந்து தப்பிச்சுக்கிறான். கவனியுங்கள், நோவா உள்ளே வந்தபோது அதுதான் அவன் செய்ய வேண்டியிருந்த ஒரே காரியமாக இருந்தது. உள்ளே பிரவேசித்தல். தேவன் கதவை அடைத்தார். நியாய தீர்ப்பு கடந்து செல்லும் வரையில் அவன் பாதுகாப்பாக இருந்தான். தேவனே கதவை அடைப்பதை செய்தார். தேவனே திறந்தார். அதுதான் விசுவாசி என்று கிறிஸ்துவில் இருப்பது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிச்சயமாக ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது அவன் அங்க பாதுகாப்பா இருக்கிறான். கிறிஸ்துவை விட்டு வெளியே வரும்போது அவன் தன்னுடைய பாதுகாப்பான நிலையை இழந்துடுறான். அவனுக்காக பேழையை ஆயத்தப்படுத்தி நியாய தீர்ப்பின் வழியாக அவனை தாங்கி கொண்டு போகிறார். எனவே அவர்கள் அங்கே கொண்டிருந்த அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க சந்தோஷமும் சமாதானமும், அங்க அவருடைய அன்பு, அவருடைய கிருபை எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எனவே அவர்கள் அங்கே கொண்டிருந்த ஒரு சணல் நார்த்தண்டு போன்ற சிறு சிறு தண்டுகளை கொண்டு அதை பின்னினால் அவர்கள் இன்னும் அதை எகிப்தில் கொண்டிருக்கின்றனர். தாய்மார்கள் தாங்கள் நைல் நதியில் ஆழமற்ற தண்ணீரில் நடந்து செல்லும் போது தங்களுடைய சிறு வயது குழந்தைகளை ஒரு சிறு கூடையில் வைத்து நைல் நதியின் குறுக்கே அதை தள்ளி கொண்டு போவதை நீங்கள் இன்னும் காண முடியும். அதே விதமாகத்தான் அவனை ஒரு கூடையில் வைத்து நைல் நதியின் குறுக்காக அவனை தள்ளி சென்றனர். அவள் சென்று ஒரு சிறு பேழையை அவனுக்காக உண்டாக்கினாள். அது செய்யப்பட்ட அதே விதத்தில் தான் அவர்கள் அதை செய்து கொண்டிருந்த போது அதை உள்ளும் புறம்பும் பின்னுகிறார்கள். நெய்கிறவர்களும் அதே வழியில் செய்கிறார்கள். அதை முன்னும் பின்னும் நெய்கிறார்கள். பிறகு அவள் சென்று அதன் மேல் சகதியை பூசினாள். சகதி என்பது மறுபடியும் ஒரு கீழாக உள்ளது. கீழ் அல்லது பரிகாரம் என்று கூறாமல் இருக்கிறது என்று கவனியுங்கள். சகதி என்ற அதே வார்த்தை தான் சரியாக அதனூடாகவும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. பிறகு நீங்கள் பாருங்கள், பின்னுகிறவர்கள் இந்த தண்டுகளை கொண்டு உள்ளும் புறம்பும் பின்னுகையில் அதில் சிறு இடைவெளிகள் உண்டாகும். எனவே அந்த இடைவெளிகளை இந்த கீழானது பற்றி பிடித்து கொள்ளும். இதை பத்தி அடையாளம் என்ற செய்தியில தீர்க்கதரிசி பேசும்போது
நல்ல அருமையா பேசுவார் பார்த்துக்கு. அந்த நாணர் பெட்டியில மோசையை வச்சு அங்க அனுப்பும்போது அந்த நாட்கள்ல ஆண் குழந்தைகள் எல்லாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருந்த அந்த முதலைகள் அந்த நாணல் பெட்டியை நோக்கி ஓடி வரும்போது அந்த பெட்டி அருகாமையில் அந்த முதலைகளால் என்ன செய்ய முடியல, வர முடியலன்றாரு. ஏன் வர முடியலன்னாக்க அங்கே பூசப்பட்ட அந்த கீழ் வாடை அதை பட்ட உடனே அதை முகர்ந்த உடனே அங்கிருந்து அதுங்க ஓட ஆரம்பிக்குது. அதே போல ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் பூசப்படும் பொழுது எப்பேற்பட்ட சாத்தானாக இருந்தாலும் சரி, அவன் நம்ம பக்கம் வரவே முடியாது. வந்தாலும் அவனால் நம்மளை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. எப்படி அந்த முதலைகள் அந்த நாணர் பெட்டிக்குள்ள இருந்த அந்த மோசையை ஒன்றும் செய்ய முடியலையோ, அந்த நாணர் பெட்டி பக்கத்துல வந்து அந்த கீழ் வாசனையை அதனால பொறுக்க முடியாம ஓடினதோ, அதே போல இன்னைக்கு இயேசுவின் நாமத்திற்குள்ளேயும் அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள்ளேயும் நாம இருக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு விதமான பிசாசும் நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அந்த கீழானது இறுக பற்றி பிடித்து கொள்ளும். நாம் எல்லாரும் ஒருவர். இன்னைக்கு ஜனங்களை கேளுங்க, நீங்க கிறிஸ்தவங்களானா ஒருத்தன் சொல்றான் நான் மெத்தடிஸ்ட், ஒருத்தன் சொல்றான் நான் பாப்டிஸ்ட், இன்னொரு ஆள் சொல்றான் நான் லூத்ரன், இன்னொருத்தன் சொல்றான் நான் ஒன்னஸ், இன்னொருத்தன் சொல்றான் நான் திருத்துவக்காரங்க. எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன ஒரு அவமானம், என்ன ஒரு பரிதாபம். அவர்கள் அனைவரும் ஒன்றாக நெருக்கமாக பின்னப்பட்டு பிறகு கீழானது அதன் மேல் ஊற்றப்பட்டு பிறகு அதெல்லாம் ஒன்றாக ஒட்டப்பட்டு ஒன்றாக உறுதியாக இணைக்கப்பட்டு ஒரு பாதுகாப்பை உண்டாக்க வேண்டும். அற்புதமானது. அதன் மீது கீழானது ஊற்றப்படுகிறது. பிறகு அந்த சிறு குழந்தையாகிய மோசே கூடையில் வைக்கப்பட்டு வெள்ளமாகிய நியாய தீர்ப்புக்குள் தள்ளப்பட்டான். தண்ணீர் எப்போதும் பெரும் எண்ணிக்கையிலான திரளான கூட்டத்தை அர்த்தப்படுத்துகிறது. அங்கே வெளியே இருந்த அந்த சிறு குழந்தையின் முகத்தின் மேல் அநேகமாக ஒரு சிறு மூடி இருந்தது. அவன் வெளியே நைல் நதியில் அந்த பேழையில் இருந்தான். பேழையில இருந்தான், பத்திரமா இருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவாகிய பேழையில் இருந்தோம்னா பத்திரமா இருக்க முடியும். அவள் துரிதமாக இருந்தாள். அது அங்கே அதனூடாக நைல் நதியை சுற்றிலும் இருந்த நாணல் செடிகள் வழியாகவும் ஈர நிலத்தின் வளரும் செடிகளினூடாகவும் முதலைகளினூடாகவும் மற்ற ஒவ்வொன்றினூடாகவும் சென்று கொண்டிருந்தது. மழையும் புயலும் பனிப்புயல்களும் கடுங்காற்றும் அங்கே அதனூடாக வீசி அடித்துக் கொண்டிருக்க அந்த சிறு பேழை அதில் சவாரி செய்தது. ஏன்? அந்த பேழையில் ஒரு ஆசாரியன் இருந்தான். ஏமான், அந்த பேழையில் இருந்தது யார் என்றாரு? அந்த பேழையில் ஒரு ஆசாரியன் இருந்தான். ஆமேன். அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான். அவன் நியாய பிரமாணத்தை அளித்த ஒருவனாயிருந்தான். அவன் ஒரு ராஜாவாக இருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மோசையை பத்தி பேசுறாரு பாருங்க. அவன் என்னவா இருந்தானா? ஒரு ராஜாவாக இருந்தான். நோவாவும் அவ்விதமே இருந்தான். நோவாவும் கூட ஒரு தகப்பனாக இருந்தான். தகப்பனாகி அவன் தாமே அந்த பேழையை உண்டு பண்ணி தன்னுடைய பொருட்களோடு அந்த பேழையில் இருந்தான். தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு பேழையை உண்டு பண்ணவராகிய நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து பேழையினுள் விசுவாசியுடனே கூட இருந்து ஐக்கியப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா. நோவா எப்படி அங்க அந்த தகப்பனாக இருந்து தாமே அந்த பேழையை உண்டு பண்ணி தன்னுடைய பொருட்களோடு அந்த பேழையில் இருந்தானோ, அதே போல தம்முடைய சொந்த இரத்தத்தை கொண்டு பேழையை உண்டு பண்ணினவராகிய நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்து பேழையினுள் விசுவாசினுடைய கூட இருந்து ஐக்கியப்படுகிறார். எல்லா பிள்ளைகளும் எல்லா விலங்குகளும் நோவா பிரசங்கிப்பதை கேட்டுக்கொண்டு நியாய தீர்ப்பு ஊற்றப்பட்ட போது பேழையானது அந்த அலைகளில் சவாரி செய்தது. அது அநேக வித்தியாசமான இடங்களில் சோதனை செய்யப்பட்டது. நோவா, பிள்ளைகளே தொடர்ந்து பற்றி கொண்டிருங்கள்,
தேவன் இந்த பேழையை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய கட்டளைப்படியே இது கட்டப்பட்டுள்ளது. பிசாசு அதற்கு விரோதமாக அனுப்பக்கூடிய ஒவ்வொன்றையும் அது தாங்கிக் கொள்ளும். ஆமென். நோவா பேழையில் இருந்தவாறு பிரசங்கித்துக் கொண்டிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டான். அங்கே வெளியில் இருந்த குட்டி மோசே இரவில் வானத்தின் ஒளி வீசின நட்சத்திரத்தை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். காற்று வீசின போது காற்று வேகமாக வீசுவதால் அவ்விடத்தில் சத்தம் ஏற்பட்ட போதும், அந்த பழைய நைல் நதியில் அது குலுங்கிய போதும், முதலைகள் அக்கூடையின் கீழாக போய்கொண்டிருந்த போதும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. அவனுக்கும் பிசாசு அனுப்ப முடிந்த எல்லா புயல்களுக்கும் பெரும் காற்றுக்கும் இடையே ஒரு பரிகாரம் நின்று கொண்டிருந்தது. எதுவும் அச்சிறு பேழையை கவிழ்த்து போடவில்லை. அவன் சரியாக அதனூடாக மிதந்து சென்றான். அல்லேலூயா. அவன் சரியாக அதனூடாக என்ன செஞ்சான்? நடந்து அங்க மிதந்து சென்றான். மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அதற்கு மேலாக நின்று கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. தேவ தூதர்கள் தங்களுடைய உருவின பட்டயங்களுடன் அதற்கு அருகில் இருப்பதை என்னால் காண முடிகிறது. இல்லையா? அதை எதுவும் தொடப்போவதில்லை. பிசாசு அங்கே மேலே இருக்கும் அப்பேழையை மூழ்கடிக்க முயற்சிப்பதை என்னால் காண முடிகிறது. நோவா, இயேசுவே என்னை சிலுவை அண்டை வைத்திரும் என்று பாடுவதை என்னால் காண முடிகிறது. அல்லது அது என்னவாக இருந்ததோ, அது நகரத்தில் உள்ள எல்லா பிசாசுகளும் அதை மூழ்கடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய கட்டளையின்படி கட்டப்பட்டதாகும். அங்கே நியாய தீர்ப்புக்கும் இரக்கத்திற்கும் இடையே நின்று கொண்டிருந்த ஒரு பரிகாரம் இருந்தது. அல்லேலூயா. நியாய தீர்ப்புக்கும் இரக்கத்துக்கும் மத்தியில ஒரு பரிகாரம். அந்த பரிகாரம் யாரு? அவர்தான் கிறிஸ்து. அது இன்றுள்ள ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது காண்பதற்கு எவ்வளவு கடினமாக காணப்பட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. வாழ்க்கை எவ்வளவு கடினமாகவும் தோன்றலாம். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் காலம் வரை எந்த நிகழ்காரியங்களோ எந்த வரும் காரியங்களோ கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படி உங்கள் ஆத்துமாவை தொட முடியாது. ஆமென். பிசாசு நரகத்தின் ஒவ்வொரு புயலையும் திருப்பி உங்கள் மேல் கட்டவிழ்த்து விடலாம். ஆனால் உங்களுக்கிடையே நின்று கொண்டிருக்கிற ஒரு பரிகாரத்தை தேவன் பெற்றுள்ளார். நீங்கள் ஒவ்வொரு அலையிலும் மிதந்து செல்வீர்கள். நீங்கள் முதலைகள் இருக்கும் ஒவ்வொரு கடல் அடிப்பரப்பினூடாகவும் செல்வீர்கள். அவன் எங்கே கரையிறங்கினான்? நேராக சரியாக முழு எகிப்திற்கும் ராஜாவாய் இருந்தவனின் எல்லை கோட்டில்தான். அல்லேலூயா. இதற்கிடையில எந்த ஒரு காரியமும் அங்க அவனுடைய யாத்திரையை நிப்பாட்ட முடியல. இந்த நாட்களில் ஒன்றில் இந்த பழைய பேழையானது புயல் வீசும் யோர்தானின் அக்கறையில் கரையிறங்கும் போது நாம் தேவனுக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக நடப்போம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பரிகாரத்தின் கீழாக நின்று கொண்டிருப்போம். விரும்புகிற யாராயிருந்தாலும் அவர்களுக்கு அது இலவசமாக கொடுக்கப்படுகிற பரிகாரம் இரக்கம். பழைய ஏற்பாட்டில் அவர் இப்பொழுது ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக என்றார். அவர் வேல மரம் என்ற மரத்தையே குறிப்பிட்டார். அல்லது இந்த மரத்தை கொண்டு உங்களால் அதை உண்டாக்க முடியும். அது வேதாகமத்தில் சித்தி மரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அது உண்மையிலே வேல மரம் என்று அழைக்கப்பட்டது. நீங்கள் அதே காரியத்தை பழைய பேழையை உண்டு பண்ண முடியும். நீ அதை உண்டு பண்ணி அதை பொன் தகட்டால் மூடுவாயாக என்றார். அந்த பேழையை கவனித்து அது கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். கவனியுங்கள். ஒவ்வொரு தடவையும் மாதிரியாய் இருந்தது. நோவா கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தான். ஒரு வழியை உண்டு பண்ணினான். அவ்வாறே மோசேயும் இருந்தான். இப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை கவனியுங்கள். அவர் நீ அதை வேல மரத்தினால் உண்டாக்கி அதை பொன் தகட்டால் மூடுவாயாக என்றார்.
வேத வாக்கியங்களை அறிந்திருக்கும் எவரும் பொன்னானது தெய்வீக தன்மையை குறித்து பேசுகிறது என்றும் மரமானது மனுஷிக தன்மையை குறித்து பேசுகிறது என்பதையும் அறிவார்கள். பாருங்கள், அவர் நீ அதை மூடுவாயாக, பொன் தகட்டால் அம்மரத்தை மூடுவாயாக என்றார். அதாவது மரத்தின் மேல் தெய்வீக தன்மை. மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய மனுஷ தன்மை மறைந்து தெய்வீக தன்மை அவனுக்குள்ள இருந்து வெளிப்படணும்ன்ற காரியத்தை தான் இங்க தேவன் காண்பிக்கிறார். மரத்தின் மேல் தெய்வீக தன்மை. கிறிஸ்து சபையின் மேல் உள்ளும் புறம்பும் தெய்வீகத்தால் மூடியிருத்தல். நீங்கள் அதன் உச்சியில் ஒரு மூடியை கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு இரக்கத்தின் சிங்காசனமாக இருக்கும். எல்லா நியாய பிரமாணங்களும் அதில் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதில் இரத்தத்தை தெளிக்கிறீர்கள். நியாய பிரமாணம் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறது. ஆனால் நியாய பிரமாணத்திற்கும் சபையாருக்கும் இடையில் அதனுடைய ஸ்தானத்தில் நின்று கொண்டிருந்த தெய்வீக தன்மைக்கான ஏதோ ஒன்று இருந்தது. கிறிஸ்துவுக்கு மாதிரி. நகரத்தில் உள்ள நியாய தீர்ப்பான தேவ கோபத்திற்கு இடையே அதற்கும் விசுவாசிக்கும் இடையில் தெய்வீக தன்மை தாமே நின்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாகவும் நம்முடைய நோய்களிலிருந்து நம்மை சுகமாக்கும்படியும் உண்டு பண்ணின ஒரு பரிகாரத்துடன் அந்த வழியில் நின்று கொண்டிருக்கிறார். தெய்வீக தன்மையானது நியாய தீர்ப்புக்கு இடையே அவ்விதமாக நின்று கொண்டிருக்கிறது. நியாய பிரமாணம் ஒரு நியாயாதிபதியாக இருந்தது. நியாய பிரமாணம் நியாயம் தீர்த்தது. ஆனால் அந்த பரிகாரமானது அறிக்கையிடும் விசுவாசிக்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே நின்றது. பேழையில் நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டு அது புறப்பட்டு செல்ல ஆயத்தமாய் இருந்தது. ஆனால் அது அவ்வாறே செய்தபோது அதனால் முடியவில்லை. அதற்கும் விசுவாசிக்கும் இடையே ஒரு பரிகாரம் நின்று கொண்டிருந்தது. விசுவாசி வந்து நிழலாயும் மாதிரியாயும் உள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். யாரை ஏற்றுக்கொள்றாரா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறான். சிந்தப்பட்ட இரத்தமானது இரக்கத்தின் சிங்காசனத்தின் மேல் தெளிக்கப்படுகிறது. அப்பொழுது அவன் இரக்கத்தை கொண்டிருக்கிறான். அவன் களி கூர்ந்தவாறே வெளியே நடக்க முடிந்தது. ஏனென்றால் அவன் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆனபடினால் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஒரு மனிதன் தான் உலகத்தின் காரியங்களுக்கு மரித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்து பரிசுத்த ஆவியானவரின் இசைவில் நடந்து இந்த பாவமான உலகத்தின் வழிகளில் இல்லை என்பதை அறியும் போது அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அவன் நரகத்தின் முகத்தையும் நியாய தீர்ப்பையும் நோக்கி பார்த்து களி கூற முடியும். என் இடம் அங்க இல்லைன்ட்டு அவன் டைரக்டா பேச முடியும். ஏனென்றால் அங்கே கிறிஸ்துவின் இரத்தமானது பரிகாரத்தை உண்டு பண்ணி அவனுக்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே நின்று கொண்டிருக்கிறது. ஆமேன். அங்கேதான் உங்கள் காரியம் இருக்கிறது. விசுவாசி ஒரு விசை உள்ளே வந்து மூடியானது அடைக்கப்பட்ட போது எல்லா நேரத்திற்கும் அதை தீர்த்து வைக்கிறது. தெய்வீகமாகிய தங்கத்தினால் அது மூடப்பட்டது. அதற்கு கீழேயும் அதை சுற்றிலும் முழுவதுமாக தெய்வீகத்தால் மூடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்த ஆவியினால் மூடப்பட்டு தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் ஆகிறார்கள். அல்லேலூயா. அடித்து தகடாக்கப்பட்ட தங்கமானது. அவர்கள் அதை சூடாக்கி அடித்து தகடாக்குகின்றனர். தங்கத்தை அடிக்கிறவர்கள் அதை தகடாக அடிக்கின்றனர். அவன் அதை ஒரு சுத்தியால் தகடாக அடிக்க வேண்டியதாக இருந்தது. சுத்தியால் தகடாக அடித்து அவனுடைய பிரதிபலிப்பு அதில் காணப்படுவது வரையில். ஆமென். அவர்கள் தங்கத்தை அடிக்கின்றனர். பிறகு அதை சூடாக்கி அதை பேழையின் மேல் ஊற்றுகின்றனர். அது மரத்தினுள் உறிஞ்சப்படும்
பரிசுத்தாவியும் அக்கினியும் வல்லமையோடு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக விசுவாசியின் மேல் ஊற்றப்படும் போது அது அவனுக்காக ஒரு பரிகாரத்தை அங்கே உண்டு பண்ணுகிறது. அவன் எல்லா தெய்வீக நியாய தீர்ப்பிலிருந்தும் பாதுகாக்கப்படுகிறான். அதில் வியாதியும் அடங்கியுள்ளதா? ஆம், முற்றிலுமாக வியாதியும் அடங்கியுள்ளது. அது உங்களை இடித்து தள்ளாது என்றோ, அது உங்களை கிண்டல் செய்யாது என்றோ, அது உங்கள் மேல் வராது என்றோ, அது இதை செய்யாது என்றோ அது கூறவில்லை. ஆனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். பேழையானது அநேக தடவைகள் இந்த விதமாகவும் அந்த விதமாகவும் ஆடி அசைந்திருக்கும். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றினின்றும் அவனை விடுவிக்கிறார். ஆமென். அந்த பேழையானது மேலும் கீழும் எழும்பி குதிக்கும் அநேக காரியத்தை கொண்டிருந்தது. பல மேடு பள்ளங்களையும் அநேக புயல்களின் வழியாகவும் அவள் பிரயாணம் செய்தாள். ஆனால் அவள் சரியாக அதே விதமாக ஆராரத் மலையின் மேல் கரையிறங்கினாள். நான் கூறினபடி அநேக முதலைகள் அச்சிறு பேழையை கடந்து சென்றன. அநேக கடும் காற்றுகள் அடித்துக் கொண்டிருந்த அந்த இரவினூடாக அவள் மிதந்து சென்றாள். அநேக இருண்ட புயல்களினூடாக அவள் மிதந்து சென்றாள். ஆனால் அது ஒண்ணுமே அந்த பேழையை ஒன்றும் செய்ய முடியல. பத்திரமாக அந்த நாணல் புதரில் கரையிறங்கியது. அங்கேதான் தேசத்தின் சிங்காசனத்தை அடையக்கூடியதான நோக்கம் கொண்டிருந்தது. கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு, ஆமேன், இழிவான தாழ்ந்த நிலையிலுள்ள மிக பரிதாபமான எல்லா பூச்சிகளிலும் தாழ்வான நிலையிலும், எல்லா சிருஷ்டிகளிலும் தாழ்ந்த நிலையிலும் ஒழுக்கத்தில் கரைபட்டு ஆவிக்குரிய பிரகாரமாக மரித்திருந்த நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பேழையினால் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட முடிகிறது. என்ன ஒரு காட்சி! நாம் எதை கவனத்தில் கொண்டிருக்கிறோம்? தேவன் மனிதனோடு செய்து கொண்டுள்ள அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மனிதனால் எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறது? அங்கே வேறொரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பெட்டியானது அதன் ஸ்தானத்திற்குள் சென்றபோது நீ அதன் உச்சியில் பொன்னிலான ஒரு திரையை வைக்க வேண்டும் என்றார். ஆமேன். அதாவது பொன்னிலான கிரீடம் என்பதற்கு பொன்னிலான திறனை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. வேறு வார்த்தையில் கூறினால், பேழையானது அதன் மேலும் அதை சுற்றிலும் அது எல்லாவற்றிலும் கீழ்ப்பூசப்பட்ட போது நியாய பிரமாணமானது உள்ளே இருந்தது. பிறகு வேறொரு காரியத்தை கவனியுங்கள். அப்பம், கௌஷர் அல்லது முதலில் விழுது போன மன்னா, அந்த மன்னாவை கலசத்தில் எடுத்து பெட்டியினுள் வைக்கப்பட்டது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மேலும் தேவன் நல்லவர் என்று காணும்படி நீங்கள் அவரை ஒருபோதும் ருசித்திராதிருந்தால் பெட்டியினுள் மன்னா வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு ஒருமுறை வாருங்கள். வெளியிலுள்ள ஏதோ ஒரு பழைய மாம்சீகமான சுயாதீன மத கோட்பாடு அல்லது வேறு ஏதோ ஒன்றிடம் அல்ல, கிறிஸ்துவின் உள்ளே வாருங்கள். வாசலில் உள்ளே வாருங்கள். தேவன் உங்களுக்கு பின்னே கதவை அடைப்பார். நியாய தீர்ப்பிலிருந்து காக்கப்படுவீர்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேழைக்கு உள்ளதான் ஜீவன், கிறிஸ்துவுக்கு உள்ளதான் ஜீவன். கிறிஸ்துவுக்கு வெளியே ஜீவன் கிடையாது. பேழைக்கு வெளியே மரணம் தான் இருந்துச்சு. கிறிஸ்துவுக்கு வெளியே மரணம் தான். கிறிஸ்துவுக்கு வெளியே எல்லாமே நல்ல விதமா தெரிகிற மாதிரி தெரியும். மனுஷனுக்கு நன்மையாக தோன்றுகின்ற அநேக வழிகள் உண்டு. ஆனால் அதனுடைய முடிவு என்னது? மரணம்ன்றார். அதனால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேழையானது ஆயத்தமா இருக்கு. அந்த பேழை வேற யாரும் இல்லை, அது கிறிஸ்து. அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பேழைக்குள்ளாக அவருடைய இரத்தத்தின் மூலமாக நீங்க உள்ள வர முடியும். அவர் இன்னைக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்ட்டு அவர் ஆவலோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தன்னுடைய கரங்களை விரித்து அழைத்து கொண்டிருக்கிறாரு. அந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பேழை கிறிஸ்து.
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நாணல் பெட்டி கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கையின் பெட்டி அது வேற யாரும் இல்லை, கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து பேழைன்னா இன்னைக்கு மனவாட்டியும் பேழை தான். கிறிஸ்து உடன்படிக்கையின் பெட்டின்னா மனவாட்டி இன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி தான். கிறிஸ்து அந்த நாணர் பெட்டின்னா இன்னைக்கு மனவாட்டியும் யாரு? அந்த நாணர் பெட்டி தான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலக சிற்றின்பங்களுக்காக வெளியில போயிட்டு உங்களுடைய ஜீவனை அழித்து கொள்ளாதீங்க. கிறிஸ்துவிடம் வாங்க, உங்களுடைய ஜீவனை தப்பித்து கொள்ளுங்க. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நோவனுடைய நாட்களிலே காக்கப்படுவதற்காக ஒரு பேழை நீர் கொடுத்தீர் ராஜா. ஆனால் இந்த நாட்களிலோ நாங்கள் காக்கப்படுவதற்காக தம்முடைய பேழையாகிய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கர்த்தாவே, நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு எல்லாரும் ரட்சிப்பை அடையத்தக்கதாக ஆண்டவரே தம்முடைய குமாரனாகிய பேழையை அனுப்பி எங்களை பாதுகாத்து ரட்சித்த தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உலக சிற்றின்பங்களில் கர்த்தாவே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உம்மையே நோக்கி பார்த்து உம்முடைய வருகைக்காக காத்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கர்த்தாவை கொடுத்து நீர் வழி நடத்தும். அந்த கருவேல மரத்திலிருந்து உண்டாக்கப்பட்ட அந்த பேழை கர்த்தாவே, உடன்படிக்கை பெட்டி கர்த்தாவே, அது மனுஷனாக இருக்கிறது கர்த்தாவே. அந்த மரம் வெட்டப்பட்டு அந்த பொன்னாகிய தெய்வீக தன்மையினாலே கர்த்தாவே அந்த மரம் மூடப்பட்டது போல கர்த்தாவே இந்த மரம் வெட்டப்பட்டு கிறிஸ்துவாகிய அந்த பொன்னினால அந்த தெய்வீக தன்மையினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழிநடத்துங்கப்பா. உடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.